இன்றைய தினம் வேத பாட வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களுடன் என் வணக்கங்களை நேரெடுக்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது நியாயாதிபதிகள் புத்தகத்தில் உள்ள எப்தா என்பவரை பற்றி. அவருடைய காலத்திலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனப்பான்மை போக்கு எப்படி இருந்தது என்பதையும், இந்த எப்தாவினுடைய கேரக்டர்ஸ் குணநலனில் இருந்த சாதகமான பாதகமான தன்மைகள் என்ன என்பதையும், அவர் தேவனோடு எப்படி இடைப்பட்டார், ஒரு நியாயாதிபதியாக எழும்புவதற்கு தேவன் உயர்த்தினார், எப்படி இடைப்பட்டார் என்பதிலிருந்து தேவனுடைய சுபாவங்கள் தன்மைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த எப்தாவை பற்றிய நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 10வது அத்தியாயம் 6வது வசனத்திலிருந்து 12வது அத்தியாயம் 7வது வசனம் வரை உள்ள பகுதியில் இவரை குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த எப்தா மனாசேயின் பேரனான, மனாசே யோசேப்பினுடைய மூத்த மகன். யோசேப்புக்கு 2 பசங்க, மனாசே, எப்பிராயிம். இந்த மனாசேயினுடைய பேரன் கிலேயாத் அப்படிங்கிறவர் இருந்தார். இந்த கிலேயாத் இவங்க வம்சம் எல்லாமே யுத்தத்துல கொஞ்சம் வீரர்கள் வருங்க. அந்த கீலேயாத்தனுடைய மகன் இவர். ஆனா இவனுடைய தாய் அந்நிய தேசத்தை சேர்ந்த ஒரு பரஸ்திரி. நியாயாதிபதிகள் புத்தகத்துல 11வது அத்தியாயம் 1லிருந்து 3 வரைக்கும் நம்ம படிச்சா இந்த எப்தாவை குறித்து சில காரியங்களை நம்ம படிக்கலாம். கீலேயாத்தியான எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான போது அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தி விட்டார்கள். அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தாவோட கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள். இதுதான் எப்தாவினுடைய ஆரம்ப ஒரு காலகட்டம். இந்த எப்தா வசித்த தோப் தேசம் மனாசே கோத்திரத்திற்கு கிழக்கே உள்ள ஒரு பகுதி. அது எமோரியர் ராஜாக்கள் ஆட்சி காலத்தில் இருந்த அம்மோனியர்கள் இவங்களுடைய காலத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி. இவருக்கு முந்தி இருந்த நியாயாதிபதி யாவீர், இவரும் கிலேயாத் தேசத்தை சேர்ந்தவர் தான், கிலேயாத் கோத்திரத்தை சேர்ந்தவர் தான். இவரை குறித்து 10வது அத்தியாயம் 3வது வசனத்திலே இருக்குது. கீலேயாத்தியானியாக யாவேர் எழும்பி இஸ்ரவேலை 22 வருஷம் நியாயம் விசாரித்தான். அவ்வளவுதான். இதுக்கு முந்தி இருந்த நியாயாதிபதியும் கீலேயாத் கோத்திரத்தை சேர்ந்தவர் தான். ஆனா அவர் 22 வருஷங்கள் இஸ்ரவேலை நியாயம் தீர்த்தார். நியாயம் தீர்த்தார் என்றால் ஒரு ராஜாவாக தலைவனாக இன்றைக்கு இருக்கிறது போல் கிடையாது. ஒரு பெரிய மனிதன் பிரச்சனைக்கு அவங்க கிட்ட போவாங்க, அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க, அவர் ஒரு ரூலிங் படி நடப்பாங்க. ஓரளவு அவங்க மேல ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இவருக்கு பிற்பாடு ஜனங்கள் மறுபடியும் கர்த்தருக்கு விரோதமாகவே செயல்பட்டார்கள். அமைதியா சத்துருக்களுடைய மேற்கொள்ளுதெல்லாம் அமைதியா இருக்கிற போது ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலையும் மாரல் லிவிங் ஸ்டாண்டர்டும் குறைஞ்சிருது. தேவன் சொன்ன கட்டளை அவங்க மறந்து போயிட்டு அந்நிய ஜாதியோடு கலந்து அவங்கள போல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சத்துருக்களிடமிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டிய தேவன் அவர்களை கைவிட்டு விட்டார். இதனால அம்மோனியர் மற்றும் பெலிஸ்தியர்களின் காலத்திலே அவர்கள் கரத்தினாலே 18 வருடம் அவர்கள் பாடுகளை அனுபவித்தார்கள், அவர்களை ஒடுக்கினார்கள். இந்த நெருக்கடியில ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க. ஆபத்து வந்துருச்சு, தகராறு வந்துருச்சுன்னா தான், பிரச்சனை வந்தோடனே தான் கடவுளை தேடுவாங்க, தேடி ஓடுனாங்க. இதை நம்ம 11வது அத்தியாயம் 6வது வசனத்துல இருந்து நம்ம படிக்கலாம். 10வது அத்தியாயம் 6வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரை படிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும்
சீரியாவின் தேவர்களையும் சீதோனியனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். அப்போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தரின் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமா யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்தில் உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். பாலஸ்தீனர்கள் இவங்களுக்கு மேற்கு பக்கம் இருக்கிறாங்க, அம்மோனியர்கள் இவங்களுக்கு கிழக்கு பக்கம் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேரும் இவங்களை நெருக்கிற போது நடுவில் மாட்டிக்கிட்டு இவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்னிமின் மேலும் எப்ராயிம் கோத்திரத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். அம்மோன் காத் கோத்திரத்துக்கு உரிய பகுதியையும் தாண்டி யோர்தானையும் தாண்டி இஸ்ரவேலுக்குள்ள உள்ள சண்டைக்கு வர்றாங்க. அவ்வளவு தூரம் உள்ள வர்றாங்க. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகாலை சேவித்தோம் என்றார்கள். அதாவது இங்க ஜனங்கள் ஆண்டோடு கத்துற போது எங்களுடைய தப்பு என்ன, நாங்க செஞ்ச தப்பு இதுதான் அப்படிங்கிறதையும் அவர்கள் பாவங்களையும் அறிக்கை எடுக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலோக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களிலே நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். ஆகையால் இனி உங்களை ரட்சியேன். நீங்கள் போய் உங்களுக்கு தெரிந்து கொண்ட தேவர்கள் நோக்கி முறையிடுங்கள், அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். ஸோ இவரும் சொல்றாரு, நான் 7 தடவை உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் என்கிட்ட கத்துனீங்க, நான் ஒவ்வொரு தடவையும் உங்களை காப்பாத்தினேன். ஆனாலும் நீங்க என்னையை கடவுளாக வைத்து எனக்குரிய மரியாதை கொடுக்காம உங்கள் சத்துருக்களுடைய கடவுள் எல்லாம் உள்ள கொண்டாந்து வச்சு நீங்க அதை கும்பிட உட்காந்துட்டீங்கல்ல. இப்ப நீங்கள் தெரிந்து கொண்ட தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுங்க, அது உங்களை காப்பாற்றட்டும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். தேவனுடைய காரியத்தில் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய காரியமும் ஒண்ணுதான், பாவங்களை மன்னிக்கிற தேவர் தான். ஆனா அந்த மன்னிப்பை அலட்சியம் பண்ணி கொண்டு என்ன வேணாலும் செஞ்சு கடைசியில போய் ஒரு மன்னிப்பு கட்டலாம் அப்படின்னு வந்தா அவருக்கு கோபமும் வரும். மாட்டேன்ட்டார். உடனே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களே தங்கள் நடுவிலிருந்து விலக்கி கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலரின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். என்னுடைய தேவனுடைய இன்னொரு சுபாவம், அவங்க நாங்க தப்பு செஞ்சோம்தான், பாவம் செஞ்சோம்தான், ஆனாலும் உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்யும், இன்னைக்கு மாத்திரம் எங்களை காப்பாத்திடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு அந்நிய தேவர்களே தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விட்டு கர்த்தருக்கு உண்மையான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக ஒரு அந்த அந்த நெருக்கடி வருகிற போது உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ளாக வந்தாங்க. அந்நிய தேவர்களை விட்டு விலக்கி விட்டார்கள். அப்போது இவங்க அதையெல்லாம் விட்டுட்டாங்கிறத பார்த்த உடனே தேவன் அவர்கள் மேல மனம் முருகினார். ஆனா அடுத்த காரியம் தான் சிக்கல். இப்போது ஜனங்கள் அதை விட்டு விலக்கிட்டோம், அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய பார்வைக்கு நலமானதை செய்யும், எங்களை ரட்சியும் நேரில் எங்களுக்கு என்ன செய்யணுங்கிற அடுத்த ஆலோசனை ஆண்டவர்கிட்ட கேட்காம தாங்களே ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு அந்த தலைவன் மூலமாக காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி தூரம் வந்துட்டாங்க, ஆனா அடுத்தது அவருடைய ஆலோசனையை கேட்டு அவருடைய வழியில் நடக்காம இவங்க சுய ஞானத்தின்படியாக ஒரு தலைவனை அப்படி அவங்க தேர்ந்தெடுத்த தலைவன் தான் எப்தா. எப்தா தேவனால் எழுப்பப்பட்ட ஒரு நியாயாதிபதி அல்ல, மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நியாயாதிபதி. இவனை கொண்டு வந்தோடனே இவர் 11வது அத்தியாயம் 4வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்படி கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் எப்தாவை நோக்கி, நீ நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியா இருக்க வேண்டும் என்றார்கள். அப்போது அவன் சொல்றான்,
நீங்க அல்லவா என்னை பகைத்து என் தகப்பனை விட்டு துரத்தி விட்டீர்கள், இப்போது உங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள்? கிட்டத்தட்ட ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையை தான் இவனும் சொல்றான். நான் இவ்வளவு தரம் காப்பாத்தினேன், என்னை விட்டுட்டு நீங்க அந்த செயலுக்கு தேடுங்க, நான் அதை எவ்வளவு. அப்போது கீலேயாத்தின் மூப்பர்கள் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாக எங்கள் அனைவரின் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும், இதற்காகவே இப்போது உன்னிடத்தில் வந்தோம் அப்படிங்கிறாங்க. நீ சும்மா சண்டை போடுறதுக்கு மொத்தம் கிடையாதுப்பா, எங்களுக்கு தலைவனாகவும் எங்க மேல இருக்க லீடராகவும் உன்னை வச்சுக்கிறோம். சும்மா சண்டை போடுற சேனாதிபதி மாத்திரம் கிடையாது, கிட்டத்தட்ட ராஜாவுடைய ஸ்தானத்தில் உன்னை மேல கொண்டு வர்றோம் அப்படிங்கிறாங்க. அப்போது எப்தா அம்மோன் புத்திரோட யுத்தம் பண்ண, நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையில ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாக வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். அவன் எப்பவுமே ஒரு கண்டிஷன் போடுவான், இது முடிஞ்சிட்டா நீ அதை செய்வியா அப்படின்னு கேட்கிறான். கீலேயாத்தின் மூப்பர்கள் எப்தாவை நோக்கி, நாங்கள் உன் வார்த்தையின்படி செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடு நின்று கேட்பாரா என்றார்கள். அப்போது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். ஆனா கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் வந்து சீலோவாம்ல இருக்குது, மிஸ்பாவுல கிடையாது. கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் சீலோவாம்ல இருக்குது. அது யோர்தானுக்கு மேற்கு பக்கமா இருக்குது. இவங்க யோர்தானுக்கு கிழக்கு பக்கமா இவங்க இடத்திலேயே இவங்களாக உன்னை வைத்து கொண்டு. ஸோ அந்த நியாய பிரமாணத்தை குறித்த ஒரு ஞானமோ அறிவோ இல்லை. கடவுளை பற்றி தெரியும், பட் இவங்க வழிமுறைகளின்படி கடவுளை சொன்னாங்க. மிஸ்பாவிலே அவர் சொன்னார். அதுக்கப்புறம் தனக்கு விரோதமாக வரக்கூடிய அம்மோன் ராஜா கிட்ட இவர் ஒரு லெட்டர் அனுப்புறார். ஸ்தானாதிபதிகள் மூலமாக ஒரு தகவல் அனுப்புறாரு. நீ எனக்கு விரோதமாக வர காரணம் என்ன, ஏன் எங்களை அடிக்க வர என்ன காரணம்னு கேட்கிறான். அவன் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வர்ற போது யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற என்னுடைய இடத்தை ஆக்கிரமித்து கொண்டார்கள், அதை எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறான். 11வது அத்தியாயத்துல 11, 12 வசனங்கள்ல பார்க்கலாம். அப்போது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோட பின்பு எப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவினத்தில் சேனாதிபதி அனுப்பி, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதுக்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். அம்மோன் புத்திரரின் ராஜா எப்தாவின் சேனாதிபதியை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது ஆர்னோன் துவக்கி யாப்போக்கு மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்களே, இப்போது அதை எனக்கு சமாதானமாக திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அவங்க சொல்றான், அவங்க வர்ற போது யோர்தானுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியெல்லாம் என் ஏரியா, அவங்க இதை புறம் பிடிச்சிக்கிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டாங்க, இந்த ஏரியாவை எனக்கு கொடுத்துரு, நான் சமாதானமா போயிருவாங்க. ஆனா அப்பதான் திருப்பி எப்தா ஒரு சேனாதிபதி அனுப்பி ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, நீ சொல்றது தப்பு. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது ஏதோம் ராஜாவை எங்கிட்ட வழி விடணும்னு கேட்டான், அவன் மறுத்துட்டான். அதனால அவன் தேசத்தை சுத்தி மோவாப் தேசத்து பக்கம் வந்தோம், அவனும் எங்களுக்கு வழி கொடுக்க மறந்துட்டான். அதனால அவனையும் சுத்தி வந்து எமோரியர் ராஜா, அங்க எமோரியன் தான் இருந்தான், நீ கிடையாது, எமோரியர் ராஜா இருந்தான், சீகம் இருந்தான், அவங்ககிட்ட வழி கேட்டான். அவன் மறுத்தது மட்டும் இல்ல, எங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கும் வந்தான். அப்பொழுது எங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலருக்கு அவன் மேல ஜெயம் கொடுத்தாரு. அதனால அவனை முறியடித்து அவனுடைய தேசத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம். நீ கூறுவது போல இது உன் இடம் கிடையாது. தவிர அந்த இடத்தை சுதந்திரமாக கொண்டு நாங்க குடியிருந்து 300 வருஷம் ஆச்சு, 300 வருஷமா அங்க இருக்கிறோம். இப்ப வந்துகிட்டு நீ அது ஏன் இடம் எனக்கு கொடுங்க கேட்கறது வந்து இது தப்பு, நீ ஏன் பிரச்சனை கிளப்புகிறாய் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை நம்ம படிக்கணும்னா என்னாகம புஸ்தகத்துல 21வது அத்தியாயத்துல 21ல இருந்து 35 வரைக்கும் உள்ள பகுதியை படிச்சா இந்த கதை அங்க வருது. ஏதோ வழிவிட மறுத்தது, மோவாபை சுத்தி போனது, எமோரிய ராஜா சீகோன் விரோதமா வந்தது, அவனை தாக்குனது, அப்புறம் பாசான் தேசத்து ஓக் அவர்களுக்கு விரோதமா வந்தது, அவனை அவர்கள் மேற்கொண்டு அந்த ஏரியாவை கர்த்தர் உங்க கையில் கொடுத்தாங்க, உங்க கையில வச்சது. இதெல்லாம் தெரியுது. அதனால நீ செய்யறது தப்பு அப்படின்னு இவர் திருப்பி பதில் கொடுக்குறாரு. ஆனாலும் அம்மோன் ராஜா அதை ஏத்துக்கல.
இவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றான். அந்த ஒரு இடத்துல தான் வருகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் யெப்தாவின் மேல இறங்கினார். யுத்தத்துக்கு போகிறதுக்கு ஒரு பலன், அசாத்திய பலனை கொடுத்தார். அவன் எழுந்து யுத்தத்துக்கு போக முன்னாடி கர்த்தரத்துல ஒரு பொருத்தனை பண்றான். அவன் என்ன பொருத்தனை பண்றான்னா, நான் யுத்தத்துக்கு போய் அம்மோனியரை என் கையில நீங்க ஒப்பு கொடுத்துட்டு நான் சமாதானத்தோடு என் வீட்டுக்கு திரும்பி வந்தா, என் வீட்டிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது உமக்கு உரியது, அதே தகன பலியா கொடுத்தேங்கிற. இதை நம்ம 11வது அத்தியாயம் 30-31 படிக்கலாம். அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால், நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு யெப்தா அம்மோன் புத்திரர் மேல யுத்தத்துக்கு போறான். கர்த்தர் அவன் கையில சத்துருக்களை ஒப்பு கொடுத்தார். ஏன்னா தன் ஜனங்கள் படுகிற பாடு நிமித்தமாக மனம் வருந்தினார். ஆனா அவர் ஒரு ஆளை எழுப்ப முன்னாடி இவங்கள ஒரு ஆளை எழுப்பிட்டாங்க. அவனும் யுத்தத்துக்கு போறான். அவனுக்கு அவர் ஒரு பலனை கொடுத்தார். அவன் சத்துருக்களை முறியெடுத்து மீட்டு கொண்டான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு திரும்பி வருகிற போது அவனுடைய மகள் நடனமாடி கீதம் பாடிக்கொண்டு அவனை வரவேற்க வருகிறான். அதை பார்த்தோன்னே அவன் வருத்தப்பட்டு கத்துறான், என் வீட்டுல இருந்து எது வருதோ அதை கர்த்தருக்கு தகன பலியா கொடுப்பேன்னு சொல்லிட்டேனே, இப்ப நான் என்ன செய்வேன் நானு அப்படிங்கிறான். அப்பொழுது அவன் மகளும் சொல்றான், நீ எனக்கு ஒரு காரியம் செய்யணும், கர்த்தரை நோக்கி உங்களுடைய வாயத்திலிருந்து பேசினீர் அல்லவா, அம்மோன் புத்திராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் அப்படின்னு அவளும் சொல்றான். சொல்லிட்டு எனக்கு ஒரு 2 மாசம் டைம் கொடு, என் ஃப்ரெண்டுங்களோட நான் மலைக்கு மேலே போய் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நான் திரும்பி வாரேன் அப்படிங்கிற. சரி நான் அனுப்புகிறான். 2 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி வந்த உடனடியாக வசனம் சொல்லுகிறது 39, 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்து திரும்பி வந்தால், அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படியே அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாது இருந்தாள். அப்படின்னா அவ கன்னி பொண்ணாத்தான் இருந்தான். நான் மேரேஜ் ஆகவோ இதோ ஆகவில்லை, அந்த மாதிரி ஒரு கன்னி பெண்ணாக தான் இருந்தான் அப்படின்னு. இதை முடித்த கையோடு அவன் அந்த ஒரு துக்கத்தோடு இருந்த அந்த கையோடைய இப்போ உள்ளுக்குள்ளே இருந்த எப்ராயிம் மனிதர்கள் இவனுக்கு விரோதமா வராங்க. யோர்தானுக்கு மேற்கே இருந்த எப்ராயிம் கோத்திரத்தார். இந்த எப்ராயிம் வேற யாரும் கிடையாது, மனாசையோட தம்பி தான், அண்ணன் தம்பி தான் அவங்க 2 பேரும். யோசேப்பினுடைய 2 பிள்ளைங்களும், ஒன்று மனாசே ஒன்று எப்ராயிம், அந்த கோத்திரத்தில் வந்தவங்க தான். இப்போ இவங்க அங்கேருந்து இவங்ககிட்ட இங்கே சண்டைக்கு வராங்க. நீ அம்மோனியரோட யுத்தத்துக்கு போனபோது எங்களை ஏன் கூப்பிடல அப்படின்னு அவன் சொல்றான். நான் உங்களுக்கு தகவலை அனுப்புனேன், நீங்க பதிலே கொடுக்கல. ஆனா சத்துரு வந்துட்டான்னு என் உயிரை கையில பிடிச்சிட்டு நான் சண்டைக்கு போனேன். இப்போ அவனை ஜெயிச்சுட்டு திரும்பி வந்து நிற்கிற நேரத்தில் நீ ஏன் இங்கே வந்து கேட்குற அப்படிங்கிற. இதனால என்ன ஆயிடுதுன்னா 2 பேருக்கும் உள்ளுக்குள்ள தகராறு மனாசே கோத்திரத்தார் எழும்பி, கீலேயாத் மனாசே கோத்திரத்தார் எழும்பி எப்ராயிம்ல இருந்து வந்தவங்கெல்லாம் அடிக்க வராங்க. அவங்க உடனே உயிர் தப்பிச்சு ஓடுறாங்க. யோர்தானை கடந்து அவங்க ஏரியாவுக்கு போகணும். ஆனால் இவங்க ஆத்துக்குள்ள எல்லாம் வரிசையா அந்த படகு துறையில ஆளுங்களை வச்சுட்டு வழியில வர்ற அவளை வெறும் பிடிச்சு வெட்டுறாங்க. அப்பதான் அவங்க கேட்குறாங்க வர்றவன்ட்ட, நீ எப்ராயிம்னா மனாசையான்னு கேட்குறான். இல்லை நான் எப்ராயிம் கிடையாதுங்கிறான். சரி அப்படியா, ஷிப்போலாத் சொல்லு அப்படிங்கிறான். ஷிப்போலாத் அப்படிங்கிறான். இல்லை இல்லை நீ கிடையாது அப்படின்னு வெட்டி போடுறான். அந்த உச்சரிப்பு, இந்த லாங்குவேஜ் அதுக்குள்ளேயே அவங்களுடைய பாஷையும் இவங்களுடைய பாஷையும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி மாறி போச்சு. இந்த வார்த்தையை வச்சுட்டு இவனுக்கு இந்த வார்த்தையை சொல்ல தெரியல வச்சு அதுல 42,000 பேர் எப்ராயிம் செத்து போனாங்க. ஸோ உள்ளுக்குள்ளேயே சத்துருக்களோடு சண்டை போட வேண்டிய ஆண்டவருடைய ஜனங்கள் ஒண்ணுக்குள்ளேயே ஒன்றை வெட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எப்ராயிம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கிதியோன் காலத்திலேயே கிதியோன் கிட்டக்க நீ என்னையும் கூப்பிட வரல அப்படின்னா அவன் சொன்னான்,
சத்துருக்கள் உன் ஏரியாவுக்கு வரான் விடாதேன்னு சொல்லி இவன் தகவல் சொன்னான். அதை வச்சுதான் அவனை அடிச்சாங்க. ஆனா இப்ப கேட்கறாங்க என்ன ஏன் கூப்பிடலன்னு அவனை கேட்கற போது அவன் சொன்னான், நான் அடிச்ச அறுப்பா காட்டில நீ அடிச்ச அறுப்பு பெருசு இல்லையா அப்படிங்கிறான். உண்மையிலே யுத்தம்ங்கிறது அந்த காலத்துல தேச நன்மைக்காகவோ தேசத்தின் பகுதியை காத்துக்கொள்வோமோ அப்படிங்கறதுக்காக இவங்கெல்லாம் யுத்தம் பண்ணல. இவங்கெல்லாம் அடுத்தவங்க கொள்ளையடிக்க போனவங்க தான். இப்போ கொள்ளையடிச்சாலும் எனக்கு பங்கு வேணும்ல, எனக்கு ஏன் பங்கு கொடுக்கல அப்படிங்கிறது தான் பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் 6 வருடங்கள் தான் எப்தா நியாயாதிபதியாக இருந்தான். அந்த 6 வருடம் தான் சத்துருக்களிடத்திலிருந்து ஜனங்களுக்கு ஒரு அமைதி கிடைத்தது. இருக்கிற நியாயாதிபதிகள் அத்தனை பேர்லையுமே குறைஞ்ச வருஷம் சமாதானமும் ஜனங்களுக்கு கிடைத்தது இவனுடைய காலத்துல தான். மற்ற எல்லார் காலத்திலையும் கொஞ்சம் அதிக வருஷங்கள் ஜனங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைத்தது, ஜனங்களுக்கு ஒரு அமைதி கிடைத்தது. ஆனா இவனுடைய காலத்துல 6 வருஷம் தான். 6 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் பெலிஸ்தியர் இந்த பக்கம் எமோரி வரையும் இவங்களை அடிக்க வந்தாங்க. ரொம்ப பிரச்சனை நடந்தது. அது அடுத்த நியாயாதிபதிகள் பார்க்கலாம். இப்ப இந்த ஒரு காரியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? முதலாவது நம்ம பார்க்கறது ஜனங்களுடைய மிக மோசமான ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட், ஆவிக்குரிய தன்மை. அந்த ஆவிக்குரிய தன்மை, நான் அவருடைய பிள்ளை அப்படிங்கிறத விட்டுட்டு கீழே இறங்கி எல்லா கடவுள்கள் வணக்கங்களையும் உள்ள இறங்கி அவங்களோ அந்த கடவுளுடையதை கேட்டுக்கொண்டு அந்த ஜனங்கள் வழிமுறையிலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு மாத்திரம் கிடையாது, மாரல் ஸ்டாண்டர்டு, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நடக்கைகளே கொஞ்சம் மோசமாக கீழே போயிருச்சு. இன்னொன்னு, ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பினாங்க, கத்துனாங்க, கதறினாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டு அதன்படி நடக்கவில்லை. இல்ல எங்கேயுமே தேவ ஆலோசனையை கேட்டு ஆலோசனைப்படி இவங்க நடக்கவே இல்லை. இன்றைக்கு கூட நம்ம சபைகளிலே அநேகரை பார்க்கலாம். கஷ்டம் வரும்போது ஆகும்னு கத்துவாங்க, கதறுவாங்க. ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தோன்னா அஸ் யூசுவல் பழைய பழக்க வழக்கத்துக்கே போயிடுவாங்க. அது மாத்திரமல்ல, ஆபத்திலே தன்னை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு உள்ளவனையோ ஒரு மாரல் ஸ்டாண்டர்டு உள்ள ஒருவனையோ இவங்க எடுக்கல. ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப கம்மி. அதனால அவன் மனித பலசாலியாக இருந்தாலும், அவன் வேசிக்கு பிறந்த பிள்ளையாக இருந்தாலும், ஒரு கூலிப்படையினுடைய தலைவனாக இருந்ததுனால எப்தா தோப் தேசத்திலே போய் வீணரானவைகளை கூட்டி கொண்டு யுத்தத்துக்கு போவான். யுத்தத்துக்கு போவாங்கிறது அது ஒரு கூலிப்படை. எவன் எங்கெங்க சண்டை போறான்னா என் கூட சண்டை போற கூட வாம்பான், ரேட்டு பேசிட்டு அங்க போய் யுத்தத்துல கூட ஹெல்ப் பண்ணிட்டு 4-10 பேரை அடிச்சு கொண்டு விட்டு கொள்ளையடிச்சையில பங்கு வாங்கிட்டு வர்றோம். இதுதான் கூலிப்படை. இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு வந்தான். அவனை கொண்டாந்து தலைவனாக வச்சாங்க. மாம்ச பலமுள்ள ஒருவனை இவங்க தனக்கு தலைவனாக கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ ஜனங்களுடைய ஸ்டாண்டர்டு ரொம்ப குறைஞ்சு போச்சு. அடுத்தபடியாக அவங்களுடைய தகப்பன் கீலேயாத்தை பார்க்கலாம். என்னாகும் புஸ்தகத்துல பார்த்தா 26வது அத்தியாயம் 29-34 வசனங்கள் வரைக்கும் படித்தா அந்த வம்சாவளியில கீலேயாத்தினுடைய பிள்ளைங்க எத்தனை பேருன்னு வருது. 7 ஆம்பளை பிள்ளைங்க அவனுக்கு இருந்தது. 7 ஆம்பளை பிள்ளைங்களே 7 கோத்திரமாக கிளம்புனாங்க. ஆனாலும் அவன் பரஸ்திரியின் மூலமாக, வேசியின் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றா அந்த பிள்ளையும் அவளையும் கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சு வச்சிருந்திருக்கான். அதனாலதான் அந்த பிள்ளைங்கள் எல்லாம் பெருசானோன்னு எங்க அப்பன் சொத்துல ஒன்று பங்கு கிடையாது, ஓடி போட அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. ஸோ அந்த மாம்ச இச்சையை ஜெயிக்க முடியாமல் தான் அதுதான் சொல்லுங்க, மாரல் ஸ்டாண்டர்டும் கீழே இறங்கி போச்சு. அடுத்தபடியாக எப்தாவை பார்க்கலாம். எப்தாவை பார்த்தா கர்த்தருடைய பேரை அடிக்கடி உபயோகம் பண்ணான். கர்த்தர் என் கையில சத்ரு ஒப்பு கொடுத்தா என்னை உங்களுக்கு தலைவராக வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவங்க சொன்னாங்க, கர்த்தருடைய பேராலேயே யுத்தத்துக்கு போனேன். கர்த்தரே, சத்ரு என் கையில் ஒப்பு கொடுத்தீர் என்றால் நான் உமக்கு தருவேன், ஒரு பொருத்தனை தருவேன் என்று கர்த்தருடைய பேரை அடிக்கடி சொன்னான். ஸோ ஹி நோஸ்
இஸ்ரவேலுடைய தேவன் வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்திருந்தான். ஆனா அவனுடைய செயல்கள் எதுவுமே ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் நடக்கக்கூடிய தேவனை அறிந்த அறிவுள்ளவன் அல்ல அப்படிங்கறத காமிக்குது. கர்த்தருடைய சுபாவமும் அவருடைய வழிமுறைகளும் எப்படி இருக்கும் என்பதை அறியாதவனாகவே இருந்தான் அப்படிங்கிறது தான் அவனுடைய செயல்கள் எல்லாமே சொல்லுது. கர்த்தர் தன் காரியங்களே மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மிஸ்பாவுக்கு மேற்கே யோர்தானுக்கு அந்த பக்கம் தான் சீலோவாம் இருக்குது. அங்கதான் தேவனுடைய ஆசரிப்பு கூடம் இருக்குது. அங்கதான் தேவனுடைய பிரதான ஆசாரியன் இருக்கிறான். தேவனுடைய ஆலயம் அங்கதான் இருக்கு. அங்க இவன் போகவே இல்லை. ஒரு தடவை கூட போகல. இவனா இங்க ஒரு கூடாரத்தை வச்சுக்கிட்டு, இவனா இங்க ஒரு ஜப கூட்டம் மாதிரி வச்சுக்கிட்டு பேசினான், அவ்வளவுதான். இவன் அங்க எதுவுமே பண்ணல. அடுத்தபடியாக இவன் பண்ணின பொருத்தனை எப்படி வருதுன்னா, புறஜாதியார் பண்ணுகின்ற மாதிரியான ஒரு பொருத்தனை இவன் பண்ணினான். என் வீட்டிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அப்படின்னா, சாதாரணமாக நமக்கு தெரியும், நம்ம ஊர்ல இருந்து வெளியூர் போயிட்டு திரும்பி வந்தா முதல்ல வாசல்ல வந்து கத்துறது எதுவா இருக்கும்? நம்ம வீட்டுல வளர்த்த நாயாத்தான் இருக்கும். இவன் என் வீட்டுல இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது உமக்குரியது, அதை சர்வாங்க தகன பலியாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். ஆனா நியாயப்பிரமாணத்தின்படி எதை வேணுமானாலும் சர்வாங்க தகன பலியாக தேவனுக்கு கொடுக்க முடியாது. இவனுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்த, அந்த தேவனுடைய நியாயங்களை குறித்த ஒரு அறிவோ எதுவுமே கிடையாது. எதை வேணாலும் கொடுக்க முடியாது. அதுக்கு தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்றால் பழுது இல்லாதா இருக்கணும், இத்தனை வயசு இருக்கணும், இன்னதா இருக்கணும், அன்னதா இருக்கணும்னு இருக்குது. எல்லாத்தையும் நீ அப்படி வந்து பலி கொடுக்க முடியாது. இவனுக்கு அதுக்கென்று சில விதிமுறைகள் எல்லாம் உண்டு. லேவியராகமம் 27வது அத்தியாயத்தில் பார்த்தா வரிசையா வரும். அடுத்தபடியாக இவன் தன் குமாரத்திக்கு அவன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். இதுல நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் வரும். இவன் அவன் குமாரத்தியை கொன்று தகன பலியாக கொடுத்தானா, இல்ல அவளை ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தானா அப்படிங்கிறது அநேகருக்கு அநேக வேறு 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 வேறு. அந்த எத்தாவுடைய மகள் வந்து இவன் தன் பொருத்தனையின்படி செய்தான்னு சொல்லி இருக்குது. அதை எப்படி செய்தான்? தகன பலியாக கொடுப்பேன் இருக்கான். ஆனா இஸ்ரவேலுடைய தேவனிடத்துல வந்து பெண் பிள்ளைகளே மனிதர்களை தகன பலியாக கொடுப்பது வந்து நியாயப்பிரமாணத்தின்படி கிடையாது. ஆனா அதுல ஒரு விலக்கு இருக்குது. லேவியர் ஆகமத்துல 27வது அத்தியாயத்துல போனா 1வது வசனத்துல வந்து 13வது வசனம் வரைக்கும் நம்ம படிச்சோம்னா அதுல ஒரு சில காரியங்கள் இருக்குது. லேவியர் 27ல இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்றால், யாதாம் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால், பொருத்தனை பண்ணினவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். 20 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்காலாகிய 50 வெள்ளி சேக்காலாகவும் பெண் பிள்ளையை 30 சேக்காலாகவும் மதிப்பாயாக. 5 வயது முதல் 20 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை 20 சேக்காலாகவும் பெண் பிள்ளையை 10 சேக்காலாகவும், 1 மாதம் முதல் 5 வயதிற்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை 5 வெள்ளி சேக்காலாகவும் பெண் பிள்ளையை 3 வெள்ளி சேக்காலாகவும், 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையை 15 சேக்காலாகவும் பெண் பிள்ளையை 10 சேக்காலாகவும் மதிக்க கடவாய். உன் மதிப்பின்படி செலுத்தக்கூடாத தரித்திரனாயிருந்தால் அவன் ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்க கடவன். ஆசாரியன் அவனை மதிப்பானாக. பொருத்தனை பண்ணினுடைய திராணிக்கு ஏற்றபடி ஆசாரியன் அவனை மதிக்க கடவன். அதாவது இந்த இதை கொடுத்துட்டு அதை மீட்டு கொண்டு போகலாம். இதுதான் நியாய பிரமாணத்தின்படி இருக்குது. என் பிள்ளைய நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிடுறோம். ஆனா பிள்ளைய கொடுக்க முடியாது, நான் திருப்பி வாங்கிக்கணும்னா இந்த மதிப்பின்படி நீ இதை கொடுத்துட்டு அதை நீ கொண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது இருக்கு. மிருகமாக இருந்தா பழி கொடுத்தா அதை நீ மீட்க முடியாது.
இல்ல ஒரு நல்ல மிருகத்தை கொடுத்துட்டேன்யா அதை நான் வேணும்னா அதனுடைய மதிப்புல 1/5 எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நீ கொடுத்துட்டு மீட்டு கொள்ளலாம். அப்படிதான் இருக்குது. அந்த ஒரு இவன் சீலோவாம் போயிருந்திருந்தான்னா ஆசாரியன் அவனுக்கு சொல்லியிருந்திருப்பான், இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. அதன்படி அவன் மகளை கூட்டிட்டு வந்திருக்கலாம், அவன் கூட இருந்திருக்கலாம். ஆனா அந்த வேதத்தை குறித்த அறிவோ அந்த வேதத்தை வைத்திருக்கிறவனை தேடி போகவோ இவங்க பண்ணல. ஆனா இவன் தன்னுடைய பொருத்தனையின்படி செய்தான் அப்படின்னா இது இஸ்ரவேல் வம்சத்துடைய கடவுள் கிடையாது. அம்மோனியருடைய கடவுள் காமோஸ். அதே காமோஸத்தான் எமோரியர்கள் மோலாக் அப்படிம்பாங்க. அதுதான் நரபலி கேட்கக்கூடிய தெய்வங்கள். அது ஒரு பெரிய சிலை, தலை ஆடு தலை, மனித உடல், 2 கையை நீட்டிக்கிட்டு நிற்கும், 2 கையும் சேர்த்து வச்சு நீட்டிக்கிட்டு நிற்கும், எனக்கு கொடு அப்படின்னு கேட்கறது போல. அந்த கை ரொம்ப பெருசாகவே இருக்கும், அதில் அக்கினியை போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்கள கொன்று அந்த பழி அதில் கொடுப்பாங்க. என் பிள்ளை பிறந்தா உனக்கு பழி கொடுத்துட்றேன் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. அவங்க அந்த பிள்ளையை கொன்று அந்த மேலே அக்கினியில் போடுவாங்க. இது அவங்க பழக்கம், நம்ம பழக்கம் கிடையாது. ஸோ எத்தா அந்த ஆண்டவரை குறித்த அறிவுலோ ஆண்டவரை குறித்த சத்தியத்தை குறித்தோ தெரியாத ஒரு மனிதனாகத்தான் இருந்தான். அதுலயும் வேதம் சொல்லியிருந்து அவனுக்கு இருந்தா அவள் ஒரே ஒரு குமாரத்தை, அவனுக்கு மகனோ மகளோ கிடையாது. இவ்வளவு கொடுத்த உடனே அவன் சந்ததியும் அதோட முடிஞ்சு போச்சு. 6 வருடம் தான் அதுக்கப்புறமா உயிரோட இருந்தான், அதுக்கப்புறமா இருக்கல. ஸோ இந்த ஒரு ஞானம் இல்லாமல் அவன் நடைபெற்றான். அடுத்தபடியா நம்ம பார்க்கறது எப்ராயிமர். எப்ராயிம் மனுஷர் அவங்களுடைய ஒரு தவறும் ஒரு அகம்பாவமும் அப்படின்னு சொல்லலாம். இது எத்தாவினுடைய கோபத்தோடு சேர்த்த போது எப்ராயிமுடைய அழிவுக்கும் உள்நாட்டு யுத்தத்துக்கும் உள்நாட்டு கலவரத்துக்கும் காரணமாக போச்சு. சத்துருவோட சண்டை ஓட வேண்டியவங்க சகோதரர்களுக்குள்ளே சண்டை போட்டு ஒருத்தன் வெட்டி கொண்டாங்க. ஏன்னா எப்ராயிம் யோசுவா கிட்டக்கே தகராறு பண்ணாங்க. யோசுவா புஸ்தகத்துல 17வது அத்தியாயம் 14-18 வரைக்கும் படிச்சு பார்த்தா, யோசுவா சீட்டு போட்டு நிலத்தை பங்கு கொடுக்கிற போது, நீ எப்படி எங்களுக்கு மட்டும் ஒரு பங்கு கொடுப்ப, எங்களுக்கு அதிகமெல்லாம் இடம் கொடுக்கணும் நீங்க அப்படின்னு அவங்க சண்டைக்கு வராங்க. அப்போ சொல்றான், இந்த பக்கம் இருக்கிற பகுதியெல்லாம் உன் ஏரியா தானே அப்படின்னு. இல்ல அங்கெல்லாம் இருக்கிற ரதம், இரும்பு ரதம் வச்சிருக்கிறான், நான் அங்க போக மாட்டேன், எனக்கு வேற இடம் கொடு அப்படின்னு கேட்கறாங்க. இரும்பு ரதம் வச்சா கடவுள் உங்க கூட இருக்கார்ல, அவனை விரட்டி விட்டு அதெல்லாம் எடுத்துக்கோ, பக்கத்துல இருக்கிற காட்டெல்லாம் அழிச்சு நீ வச்சுக்கோ போ அப்படிங்கிறார். அடுத்தபடி அதுக்கு முந்தின நியாயாதிபதி கிதியோன் கிட்டக்கே நம்ம பார்க்கலாம். கிதியோன் கிட்டக்கே ஜெயிச்சுட்டு வந்தோன்னு உங்க சண்டைக்கு வந்தாங்க, என்னையும் கூப்பிடாம நீ போனா அப்படிங்கிறாங்க. அப்போ கிதியோன் ஒரு சாமர்த்தியமான ஒரு பதில் சொன்னதுனால அந்த தகராறு ஒரு பிரச்சனை அப்போது தவிர்க்கப்பட்டது. ஆனா இப்போ அழிவிற்கும் பிரிவுக்கும் காரணமானது. யுத்தத்துல இவங்க ஒன்றும் தேச நன்மையிலையோ தேவ ஜனங்களுடைய நன்மைக்காக வரல, சுய லாபத்துக்காகத்தான் வந்தாங்க. லாபம் கிடைக்கிற பக்கத்துல சேர்ந்துட்டு ஆதாயத்துல பங்கெடுத்துக்கிறது தான், கொள்ளையடிச்சதுல பங்கெடுத்துக்கிறது தான் இதுக்காக வந்தவங்க. ஸோ இதன் விளைவாக அடிபட்டு போனாங்க. ஸோ எப்ராயிமருடைய இது, ஏன்னா யோசுவா எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர், அதனால யோசுவா தானே எங்களை கொண்டாந்து, அதனால எங்களைத்தான் தலைவராக வச்சு எங்க மூலமாகத்தான் எங்களுக்கு அந்த அந்த ஆங்கிலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, லயன் ஷேர் அப்படிம்பாங்க. சண்டை போட்டு அடித்ததில் முதல் பகுதி பெரிய பகுதி சிங்கத்துக்கு போயிடும், மற்றதெல்லாம் மிச்சவங்களுக்கு பங்கு வைப்பாங்க. அதே போல் எங்கே என்ன நடந்தாலும் லயன் ஷேர் எங்களுக்கு வரணுங்கிற மாதிரி அந்த ஒரு மாரல் ஸ்டாண்டர்டு அவங்களுக்கும் இறங்கி போச்சு, இவங்களுக்கும் இறங்கி போச்சு. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்காம போனதன் விளைவாக என்னன்னா, நமக்கு இது எழுதி வைத்திருக்கிற காரணம் எல்லாம் இவங்களை போல நம்ம செய்யக்கூடாதுதான். இன்றைக்கு சபைகளில தலைவராக வரணும், ஊழியத்துக்கு வரணும் என்றால் 1 தீமோத்தேயுல லிஸ்டே கொடுத்துருக்காரு, இப்படி இருந்தா தான் அவனை கண்காணியாக வைக்கலாம். இன்றைக்கு அநேக இடங்களில் அப்படி கிடையாது. உலக பிரகாரமான செல்வாக்கும் ஒரு பின்னாடி ஒரு பேக்கப் பழமோ அவனுக்குன்னு ஒரு 10 பேர் பின்னாடி நின்னா அந்தால மேலே கொண்டு வந்துடுறாங்க. அதன் விளைவாகவும் ஆண்டவருடைய ராஜ்யம் விரிவடைவது அநேக இடங்கள்ல தடையாது. இந்த எத்தாவுடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கத்துக்கிறது. ஆனா எல்லாவற்றுக்கும் பின்னாடி ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். தன் ஜனங்களே அழிவிலிருந்து மீட்பதற்காக எழும்பி போறவன் ஒருவன் தகுதி அற்றவனாக இருந்தாலும் கூட அவனை பலன் கொடுத்து எழுப்புகிறார். காரணம்,
அவர் ஜனங்களின் மேலே உள்ள அவருடைய கரிசனையை ஒழிய அந்த ஆள் கரெக்டான ஆளு அப்படிங்கிறனால கிடையாது. அதனால நம்மை நாமே ஆண்டவருக்குள்ள சீர்தூக்கி வைக்க வேண்டியது, சரிவார்த்தை வைக்க வேண்டியது முக்கியம். கிறிஸ்துவை தெரியும் அநேகருக்கு, ஆனால் கிறிஸ்தவம் தெரியாது, கிறிஸ்துவனுடைய போதனைகள் தெரியாது, அதன்படி நடக்கிறது இல்லை. எந்த ஒரு காரியத்துல தான் அந்த ஜனங்கள் தேவ பாதுகாப்போடு நடக்க முடியாம போனாங்க. இதோடு இந்த எத்தாவினுடைய காரியத்துக்குரிய இந்த வேத படம் இதோடு முடிவடைகிறது. அடுத்த வாரம் அடுத்த வரை குறித்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.